ஷோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா போச்சு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே ரிப்பீட் மோடுன்னு, அந்த மாரி தான் ஆக்சுவலி எனக்கும் இருந்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு அவர் எல்லாரையும் நல்லா லைக் யூ நோ எல்லாரையும் டச் பேஸ் பண்ணி, ரோஸ் பண்ணி, தயவு செஞ்சு ஒழுங்கா விளையாடுங்கன்ற மாரி அவர் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது பாரு கிட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ லைக் இன் மை ஒப்பீனியன் அவங்க உள்ளுக்குள்ள எல்லாருமே, ஓ பாத்தியா அப்ப பாருக்கு தான் இன்னைக்கு டார்கெட்ன்ற மாரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா இருங்க பாய்ன்ற மாரி பிரேக்குக்கு அப்புறம் அந்த பக்கம் திரும்பின உடனே எல்லார் ஃபேஸும் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பத்தி கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா எல்லாம் இல்ல இல்ல நாங்க சாண்ட்ரா சொன்னதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் தான் எல்லாருமே ஆமா இல்ல நம்ம கேட்டிருக்கணும்ல இல்ல கேட்கல இல்ல நம்ம எல்லாரும் ஒன் சைடடா அந்த மாதிரி யாருமே ரியலைஸ் பண்ண மாதிரி கூட எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிரஜனுக்கும் அடிச்சாரு, நீ ஒய்ஃபுக்குன்னு வரும்போது கைய தூக்கிட்டு வேணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த பக்கம் வியானாவையும் அடிச்சாங்க. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் தே ஆல் நீடட். பிகாஸ் இட்ஸ் லைக் நீ வியானாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வினோத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற, தயவு செஞ்சு மத்தவங்களையும் பாரு, யாரு தப்பு யாரு சரி பண்றான்ற தயவு செஞ்சு ஓபன் யோர் ஐஸ் அண்ட் see through it and then question them அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. சோ ஒழுங்கா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லு. அண்ட் கேப்டன்சி பத்தி பேசும்போதெல்லாம் ஐ ஃபெல்ட் லைக் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் that can like those contestants should say, you know what, that Sabari is one sided, he is not being an even like even person, like team leader மாதிரி இல்ல, அவன் எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சுண்ணாம்புன்ற மாதிரி அவன் பாரபட்சம் பாக்குறான். அந்த மாதிரி அவர் சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த மாதிரி யாருமே அந்த அளவுக்கு கரெக்டா சொல்லவே இல்லை. பட் ஆனா கடைசியில அது சபரி வாயிலேயே அவர் வர வச்சுட்டாரு. அதுதான் வந்து ஐ ஃபெல்ட் லைக் வாட், எஸ் நவ் அவன் வாயிலே வந்துருச்சு, ஓகே அது அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிஜமா பாருவுக்கு அண்ட் தென் திவாகர் அவருக்கு எல்லாருக்குமே அந்த அடி தேவைதான். அண்ட் திவ்யா எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தையே லைக் ஹவ் யூ கைஸ் ஆர் சேயிங், சின்ன விஷயத்தையே பெருசா ஊதி பெருசாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓகே சாண்ட்ரா நீங்க எல்லாம் சர்காஸ்டிக்கா ஒரு ஸ்லைட் ரோஸ்ட் கொடுத்த மாதிரி ஐ ஃபெல்ட் இட். ஐ மைட் பி ராங் as well. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டுடே இட் வாஸ் லைக் வாட், எஸ் தே ஆல் நீடட் that this is at least now you guys should realize it and now you guys should play fair and please play fair அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எஃப்ஜேக்கு விட்டதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஆனா ஈவன் நவ் ஆல்சோ ஐ கெஸ் எஃப்ஜே வில் நாட் பிளே ஃபேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் சொன்னாலும் 100% அவன் திருந்தவே மாட்டான். எக்ஸாக்ட்லி 100%. வந்து அவர் வந்து தலையாட்டாத எஃப்ஜே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லாத அப்படின்னு. சரி சார், ஓகே ஓகேண்ணா, ஓகே தயவு செஞ்சு ஓகேன்னு சொல்லாது. தலை அதாவது he wants him to realize and he wants him to like what, correct your mistakes, but you people don't correct your mistakes. Same thing applies to கனி. அவங்க கூட வந்து அவங்க நீங்க ஒன் சைடடா இருக்கீங்க, தயவு செஞ்சு ஒன் சைடடா இருக்காதீங்கன்றாங்க. கடைசியில எபிசோட் முடிஞ்சு பார்த்தா அவங்க போய் சாண்ட்ரா கிட்ட போய் நீங்க எப்படி நான் மட்டும் தப்பு பண்ணேன்னு சொல்லலாம், அது எப்படி சரியா இருக்கும்னு அவங்க பார்த்தாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஐ வாஸ் லைக் what, that's a fair thing. நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சாலும் யூ ஆர் லைக் பாயிண்டிங் அவுட் ஹர்ன்ற மாதிரி தான் ஈவன் ஷீ ஃபெல்ட் இட் அண்ட் ஷீ இஸ் லைக் what, இட்ஸ் பாயிண்ட்லெஸ் ஃபார் மீ டு ப்ரூவ் மை செல்ஃப், லெட் மீ மூவ் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆக்ஷனே காமிச்சது. அண்ட் தட் ஐ ஃபெல்ட் ஐ ரியலைஸ் what, that's a very good thing, yes she has to move அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஐ வுட் சே பிகாஸ் பாரு ஆல்சோ டஸ் ஹேவ் flaws. சாரி, கேன் ஐ கண்டினியூ? இல்ல நீங்க பேசுங்க. இல்ல பாரு டஸ், அவங்களும் சில மிஸ்டேக்ஸ், அவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஷுட் பி கொஸ்டின்ட். அண்ட் கொஸ்டின் பண்ணாதான் ஷீ ஷுட் ரியலைஸ் வாட் ஷீ இஸ் டூயிங்னு. அண்ட் திவாகருக்குலாம் சத்தியமா நாளைக்கு யாரு இமாதா யாரோட போஸ்ட் பார்த்தா ஒரு நாளைக்கு போராடின உடனே ஓகே அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் இந்த காஸ்ட் அதுக்கப்புறமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சே வராது. ஏன்னா அவரை வந்து யாராவது நீங்க தப்புன்னு சொன்னா உடனே அவர் வந்து முதல் வாரத்துல இருந்து நீங்க எல்லாம் ஒழுங்கா, முதல் வாரத்துல இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அண்ட் தட் இஸ் நாட் த ரைட் வே டு டூ இட்.
அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் ஒத்து ஊதுறாங்களோ அவங்க மட்டும்தான் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் தப்புன்ற மாதிரி. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வாட், எஸ் ஹி ஹேஸ் டு பி எலிமினேட்டட். அண்ட் நவ் வினோத் அவரை வந்து கிளீனா காமிப்பாங்க. பிகாஸ் அவர் இருந்ததுனால வினோத் வந்து நல்லா இதுவாச்சு, கவுண்டர்லாம் குடுக்குறாங்க. இனிமே வினோதோட பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சயன் ப்ரோ. நான் ஜான் ஹாரி சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாமா? பேசுங்க அபி, பேசுங்க. ஓகே. இல்ல கனிகிட்ட லாஸ்ட்டா போய் சாண்ட்ரா பேசின அந்த பாயிண்ட் சொன்னாங்கல்ல, கனி இதே மாரி தான் பஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் வந்து கெமி கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. என்ன நீங்க தப்பு சொல்லாதீங்க, என்ன நீங்க தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அவங்க ராஜமாதா, மதர் தெரசா அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மதர் சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த வீட்லயே சுப்பீரியர், அவங்க எல்லாமே கரெக்டா பண்றாங்க, அவங்கள யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இருக்காங்க. இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்லங்க. அவங்களுக்கு சுப்பாரி மட்டும் பார்ப்போம். இல்லங்க. ஐம் சோ சாரி டு இன்டரப்ட். குவிக்லி ஐல் ஜஸ்ட் ஆட் ஃபியூ திங்ஸ். இல்ல அவங்க மட்டும் இல்ல. ஈவன் ஐ வுட் சே சபரி, ஈவன் விக்ரம் கூட வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது, பாரு இன்னைக்கு இடிக்கிறாங்க பார், பாருவை தான் அப்புறம் அவர் பக்கமே திரும்பின போது, ஏன்னா அவருக்கு ஆப்வியஸ்லி அந்த மாதிரி நேம் டேக் எல்லாம் யூஸ் பண்ணது தப்புதான். ஆனா அவர் பண்ண அந்த ஆக்ஷன் கூட தப்பு தானே. பிகாஸ் யூ நெவர் ஃபெல்ட் சாரி ஃபார் பாரு கெட்டிங் ஹர்ட். அண்ட் அந்த பொண்ணுக்கு போய் ஒரு பரிதாபமும், ஏன்னா கண்டஸ்டன்ட் அந்த பொண்ணு அடிபடும் போது சிரிச்சு கை தட்டி அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது நீங்க பண்றது நியாயம். அப்ப அந்த பொண்ணு உங்களை வந்து நேம் டேக் பண்ணி இல்ல வேற ஏதாவது பேர் வச்சு கூப்பிட்டா தப்பா? அந்த பொண்ணு தப்புன்னா நீங்க பண்றதும் தப்புதான். அதுதான் இன்னைக்கு அவரும் சொல்றாரு. நீங்க எல்லாருமே பண்ணது தப்பு, ஒரு கண்டஸ்டன்ட் அடிபட்டு இருக்கு, அட்லீஸ்ட் யூ கைஸ் ஷுட் ஃபீல் சாரி. ஒரு ஹியூமானிட்டி உங்க யார் மனசுக்குமே இல்லையா? அப்படி என்ன ஒரு வன்மம் அப்படின்னு தான் அவர் கேக்குறாரு. That's an actual question which has to be raised, and no one really felt for that. எனக்கு அதுதான் ஒரு ரியலைசேஷனா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. அவங்க இந்த வீக்கும் ரியலைஸ் பண்ணி விளையாடுற மாதிரி தெரியல. அவங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாரு, இந்த குரூப்பிசம், நீங்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் வச்சு விளையாடாதீங்க, பாண்ட் கிரியேட் பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலா அவர் போன வாரம் சொல்லியுமே ரம்யா கிட்ட போய் இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒரு பாண்ட்ல இருக்கோம், அது வெளியில போய் நம்ம வேற மாதிரி இருப்போம் அப்படின்லாம் போயிட்டு ரம்யா கிட்ட இந்த வீக் வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 1 hour கிட்ட அந்த செஷன் போச்சு. ரம்யாவும் கனியும் அதாவது பாண்ட வந்து இருக்கட்டும், ஆனா அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம கேம் விளையாடுவோம் அப்படின்னு பேசிட்டாங்க. ப்ரோ அவங்க சாரி, அவங்க ப்ரீவியஸ் வீக்கே சொல்லிட்டாங்க விஜய் சார் அட்ரஸ் பண்ண குரூப் விசல்மா இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து கனி வந்து விக்ரம் கிட்ட அவங்க வந்து நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணாங்க. லைவ்ல பார்த்தேன் நானு. இல்ல இன்னைக்கு கூட விக்ரம் கிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, இல்ல சார் அவன் குழப்பமா இருந்தான். சீரியஸ்லி அது எப்படி உங்களுக்கு எல்லாம் செய்யும் போது குழப்பம் வருது, மத்தவங்களுக்குன்னு வரும்போது தெளிவு வருதா? பார்ஷியாலிட்டி இருக்கு. அது ஏன் அது வன்மம் தாங்க, பியூர் வன்மம். அவர் சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் அது ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வெளிப்படுத்துறாங்க. சும்மா மத்ததெல்லாம் வேர்ட்ஸ். சேம் ப்ரோ. இமாத் ப்ரோ வந்துட்டார். இமாத் ப்ரோ பேசிட்டா அப்புறம் சேம் ப்ரோ. இமாத் ப்ரோ கேக்குதா? ஹாய் 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 வணக்கம். இல்ல இல்ல சீரியஸா எல்லாம் டிஸ்கஷன் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க பேசுங்க. இந்த வாரம் பார்க்கல நீங்க. ஜானெல்லாம் போட்டு புழங்குறாங்களே, ஐயோ என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு வேற கால் வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் இன் அ கால், அதனாலதான் லிசனர் போயிட்டேன் நான். ஓகே இல்ல இதெல்லாம் ஃபேரே கிடையாது. நீங்க எல்லாரும் சொன்னதுதான் நானும் சொன்னேன். நான் புதுசா எதுவும் சொல்லவே இல்லை. ஏற்கனவே அவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அதுல லைட்டா சால்ட் பெப்பர் மேபி ஆட் பண்ணி சொல்லிருக்கலாம். மத்தபடி புதுசா எதுவும் சொல்லல. சவுண்ட்ஸ் குட். நல்லா இருந்துச்சு. குட் டாக். சரி, வாட்டர் மெலன் எவிக்ஷன் எப்படி பாக்குறீங்க இமாத் ப்ரோ? கண்ணுல தான் பார்க்க போறேன். நான் செய்யோன்ட்டு கேட்கணும். செய்யோன் நீங்க சொல்லுங்க. அவரு தான் 2 நாள் முன்னாடியே போட்டாரு நியூஸ். இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு திவாகர் வெளியில போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் கண்டிப்பா வெளியில போக வேண்டிய நபர் தான். ஒரு 50 நாளுக்குள்ள எப்ப வேணாலும். கேக்குதா? ஹலோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? லிசனர்ஸ்க்கு எல்லாம் கேக்குதா? எனக்கு கேக்குது. இமாத் ப்ரோ கேக்கல. ஓகே, இமாத் ப்ரோ பேசு.
இமாத் ப்ரோ பேசுறது எனக்கும் கேக்குது. அவருக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கால் ஓகே, வந்துருச்சு சின்ஸ் இருக்கலாம். சின்ஸ் இமாத் ப்ரோ ஆஸ்ட், நான் அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து அவர் வெளியில போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ வாண்டட் டு மேக் மை பாயிண்ட்ஸ் வெரி கிளியர். சுபிக்ஷா உள்ள இருக்கும்போது, ரம்யா ஜோ உள்ள இருக்கும்போது, ஆரோரா சின்க்ளர் உள்ள இருக்கும்போது தான் அவர் வெளில போனது தான் எனக்கு பிரச்சனை. இவங்க எல்லாரையும் விட அவர் ஒரு பெட்டரான கான்ட்ரிபியூஷனை இந்த ஷோக்கு கொடுத்துருக்காரு, பாசிட்டிவா நெகட்டிவ் வே. ஸோ நீங்க பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிறது எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் திவாகர் அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்களும் ரொம்ப டாக்ஸிக்கா. இப்ப இந்த ஆரோரா சின்க்ளருடைய விஷயத்துல எல்லாம் ஆபாச குறியீடு காட்டினாங்க ஆரோரான்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி எவ்ரி ஒன் ஹாஸ் தேர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். வேறஸ் திவாகர் வந்து இஸ் ஆல்சோ கேஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும். குறிப்பாக திவ்யா கணேஷ் கிட்ட வந்து நீங்க ராமநாதபுரத்துல எங்க, உங்க குலதெய்வம் எது, உங்க எந்த ஏரியா, நீங்க இதெல்லாம் வந்து நமக்கு முரண்பாடுகள் இருக்கு. வி அப்போஸ் திவாகர். அட் த சேம் டைம் தகுதி தராதரம், உன்னுடைய ரேஞ்ச் என்ன, புளியந்தோப்புல கேரம் போர்டு ஆடுறவன் டாஸ்க நல்லா விளையாடுவான், இது எல்லாத்துலயுமே நம்ம முரண்படுறோம். ஆனா எந்த இடத்துல திவாகரை வந்து இவங்க வெளியில எடுக்கிறாங்கன்னா இதை சுற்றி ஒரு அரசியல் வலை பின்னப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுது. பிகாஸ் வெளியில வந்து ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டா, ஃபேக் நரேட்டிவ். அவர் சொன்னாத வார்த்தை. அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தீஞ்ச கரிசட்டி வாயன் அதை எப்படி வெளியில மாத்துறாங்கன்னா தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்றாங்கன்னு நிறைய ஐடிவிங்ல இருக்கக்கூடிய ஐடிஸ் வந்து திவாகருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுறாங்க. நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கேள்விகளை முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு. ஒருவேளை திவாகர் வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், ஒருவேளை இது உண்மையாயிட்டா என்ன பண்றது, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஏற்கனவே வேல்முருகன் போன்ற நபர்கள் வெளியில வந்து போராட்டம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல திவாகர் எதுக்கு நமக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறான் அப்படின்றதுனால ஒரு ப்ரொபகேண்டாவை பண்ணி அவங்க எடுத்திருக்கலாம். சோ ஓட்டின் அடிப்படையில திவாகர் வெளியே போவதற்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல எத்தனை பேர் உடன்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சுபிக்ஷாவை விட, ரம்யா ஜோவை விட திவாகர் வந்து அபிஷியல் ஓட்டிங்ல கம்மியா இருந்திருப்பாருன்றதுல எனக்கு சத்தியமா உடன்பாடு இல்லை. விச் மீன்ஸ் இப்போ அரோரா கூட திவாகருக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, இந்த வீக்கு அரோரா வந்து என்கிட்ட வாழைப்பழம் ஊட்டி விடவான்னு கேட்டான், திராட்சை ஊட்டி விடவான்னு கேட்கறான், லவ்னு தெரியுறாரு. இவருக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்காதீங்க, இவர் உண்மையா இருக்கிறாரா இல்ல கேரக்டருக்காக பண்றாரான்னு தெரியல அப்படின்னு. விச் மீன்ஸ் பீப்புள், ஒரு பொண்ணு வெளியில வந்து பேச ஆரம்பிக்குது திவாகருக்கு எகெயின்ஸ்டா. சோ இது எல்லாமே அவருக்கு எகெயின்ஸ்டா வைக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், எதுக்கு இவரை வெளியில எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை மனசுல வச்சுக்கிட்டு மேக்கர்ஸ் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். அப்படிதான் இருந்திருக்கணும். மேபி இமாத் பிரதர் மாதிரி அந்த ஷோவோட இன்னும் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள், மேக்கர்ஸோட இன்னும் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் கிளியரா சொல்லலாம். பட் இது என்னுடைய அப்சர்வேஷன். ஆனா இந்த வாரம் இவங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது திவாகர் போறதுக்கு அன்டிசர்வ்டுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தை தவிர திவாகர் போகவே கூடாது, திவாகர் இஸ் ஃபார் டைட்டில் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அவருக்கு அவ்வளவு சீனும் இல்லை, அதுக்கு அவர் தகுதியான நபரும் இல்லை. ஸோ டூ இயர்லி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த ஷோ பத்தி பேசணும் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்த ஃபோர்ஸ்லயே ஹி ராக்ட். ஆக்சுவலா சீரியஸ்லி சொல்றேன், அவர் பண்ற வீக்கெண்ட் எபிசோடுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் த ஹோஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உள்ள வந்து விஜய் பார்வதிய லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இன்னைக்கு பார்வதி தான் பலியாடுன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப சபரிய பலி போட்டாரு. சபரியை லிட்டரலி எக்ஸ்போஸ்டு. சபரி ப்ரூட்டல் இட் வாஸ். விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து இதை விட மோசமான நம்பருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறத விட விக்கல்ஸ் விக்ரமுக்கு இன்னொரு அக்லி சைடு இருக்கு. அது வந்து ஒரு பொண்ணு அடிபட்டு இருக்கா, ஒரு பொண்ணோட காலை மிதிக்கிறான், அதை கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி கேட்டாரு. அந்த பொண்ணு கோட்டுக்குள்ள காலை வச்சதை மட்டும் கரெக்டா பார்த்த நீ, அந்த பொண்ணு காலில் அவன் எரும மாடு மாதிரி 3 தடவை ஏறி மிதிக்கிறத ஏன்டா பாக்கலன்னு கரெக்டான பாயிண்ட். அவ விக்கல்ஸ் விக்ரம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஒரு பொண்ணு அங்க பிசிக்கலா ஹர்ட் ஆயிட்டு இருக்கானா அதை பார்த்து ரசிக்கக்கூடிய என்ன மாதிரியான மனநிலை இது? சோ நான் சீரியஸ்லி சொல்றேன், விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா 35 நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்றத இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் பார்த்திருக்கான். நீ திடீர்னு வந்துட்டு பாரோ தேங்க்யூ பாரோ, நான் தூக்க மாட்டி சாக போறேன், யாரு என்ன காப்பாத்தாதீங்க அப்படின்னு நீ டோன் மாத்திட்டு பேசிட்டு போறத பார்த்துட்டு போறதுக்கு மக்கள் முட்டாள் இல்லைல்ல. நீ 35 நாளா உட்காந்து ஒரு சேஃப் கேம ஆடிட்டு இருந்ததை மக்கள் பார்த்திருக்கான்ல, டாப் டு கார்னரு. ஏன்னா டெய்லி பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ இது மாதிரியான ஆட்கள் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எஃப்ஜே அவன் எப்படி இந்த கேப்டன் பண்ண போறான்னு தெரியல.
ஏன்னா ஒரு விஷயம் நடந்து அவங்க ஒருத்தவங்க ஹர்ட் ஆயிருக்கிறாங்க, அதையும் மீறி அது தெரியுது, அவனுக்கு தெரிஞ்சுதான் வந்து குட் கேம்னு சொல்றான். விச் மீன்ஸ் தீஸ் கைஸ் ஆர் லிட்டரலி என்ஜாயிங் இட். அவனுங்களோட அந்த உள்ள இருந்து அது ஒரு மாதிரியான மனநிலைக்கு கொண்டு போய் விட்டுருமான்னு தெரியல. அடிபடுறத, மிதிக்கிறத, கண்ணில் அடிபட்டு வீங்குறத, இதெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவனுங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. டோட்டலி தீஸ் பீப்புள் லாஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் பொட்டுல அடிச்ச மாதிரி இன்னைக்கு சொன்னது உண்மையிலேயே அப்ரிஷியபிள். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்டு திஸ் பர்டிகுலர் ஷோ ஆக்சுவலி. தேங்க்யூ. அதாவது இதுல இன்னொன்னு அதாவது add பண்ணிக்கிறேன். அதாவது கேஸ்டிஸ்ட் பிவர்ட் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வெளியில ஒரு லேபிள் கொடுத்தானுங்கல்ல, அந்த லேபிள் எல்லாம் தாண்டி பெரிய லேபிள் வந்து இந்த ஹியூமனிட்டி தான். இன்னைக்கு சியான் ப்ரோ சொன்ன மாதிரி அது இல்லை அப்படின்னா இதெல்லாம் அதுக்கு கால் தூசி இது. ஓகே, மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனிட்டி முக்கியம். அதை வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு லெசன். நம்ம இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு லெசன். கண்டிப்பா. இதுல இன்னொன்னு சொன்னது நம்ம நிறையவே கேட்கவே இல்லை. அங்க வந்து கெமிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு பாத்தீங்களா சேது, அவர் கரெக்டாக கேடுவாரு. அவர்கிட்ட நீங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்க. அவர்கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கெமி சொல்லுவாங்க, நாங்க வந்து இவர் நிறைய பண்ணுவார், பொறுமையா இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பாத்தீங்களா, பெர்ஃபெக்ட். அடினா அதான் அடி. ஐ லவ் தட். செம்மையா சொன்னாரு. நாங்க வந்து இது வரைக்கும் அவர் உள்ள பண்ணதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு அவர் மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. அப்படியே பண்ணாலும் அவர் கேப்டன்சில அவர் பண்ணதுல வந்து நாங்க வெளில என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே அங்க பண்ணாருன்ட்டாரு. நான் கண்டென்ட் பிளாக்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். பட் அதை சொல்லாம விட்டார். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே சொல்லிட்டாரு. ரசிகன். ஆனா அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அடி இல்ல? அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுதானு தெரியல சரியா. அது வந்து நமக்கு சூப்பரா புரிஞ்சுச்சு. அவருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சது, ஒயில்ட் கார்ட்ஸ்க்கு மேல மேபி புரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா மிச்சவங்களுக்கு தெரியல எனக்கு. ஹரிஷ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹரிஷ் ப்ரோ முன்னாடி தருண் ஜானரி நீங்க ஒரு ரவுண்ட் பேசிட்டீங்க. நான் அதுக்கு புதுசா ஸ்பீக்கர் கொடுக்குறேன், அப்புறம் திரும்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, பேசுங்க ஹரிஷ் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அது வந்து அந்த பாயிண்ட் அவர் சொன்னதோட அது ரொம்ப ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிருச்சு. சபரியை பத்தி சொன்னது நான் நிஜமாவே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் இருந்துச்சு. எதுவுமே அப்படியே ஒரு தொத்தக்கா பொத்துக்கான்னு எல்லார்கிட்டயும் அமிக்கபிளா போய் அப்படிதான் இருக்கும்ன்றதுதான் திங்கிங்கா இருந்துச்சு. பட் அதை ரொம்ப அதை அப்படியே ஆப்ட் ஆயிருச்சு இந்த வீக் இதுல. அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி சேன் ப்ரோ சொன்னார்ல, அவர் சொன்னதுல பல விஷயம் உடன்பாடு. அபவுட் ஓட்டிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பா அது எனக்குமே இது இல்லை. ஏன்னா இவ்வளவு நடந்த அப்புறமும் இந்த வாரம் அவர் வெளியில வருவாரான்ற இது ஓட் பேசிஸ்ல எனக்கு தெரியாது. பட் அகெயின் அந்த அதர் எனக்கு எதுல உடன்பாடு இல்லைன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த ரீசனுக்காகவுமே உள்ளேயே இருக்கக்கூடாது. கம்பேரிட்டிவ் டு ஈவன் அங்க ஒரு மரக்கட்டையை வச்சிருந்தா கூட அது டிசர்வ்ஸ் மோர் தேன் ஹிம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அவருக்கு வந்து வெளியில போயிருக்கலாம். இப்போ ரம்யா எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க இந்த வாரம் கிடையாது, போன வாரமே வெளியில போயிருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரம்யாவுக்கு எனக்கு எதுவும் ஒரு பாயிண்ட் எதுவும் கிடையாது. பட் மோர் தேன் எனி ஒன் இதுல ஒரே ஒரு ஓட்டிங் இதுல என்ன இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும்னா, ட்ரிக்கி பிளே என்ன நடந்துருச்சுன்னா, அந்த 2 நாள் வந்து இவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு நடந்த ப்ராபகேண்டாவனால நிஜமாவே ஓட்ஸும் இம்பாக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது இல்லைன்னு கிளியர் ஆகிறதுக்கு ஆன்லைன்ல ரொம்ப ஆக்டிவா இதை பத்தி பேசிட்டு இருக்க எனக்கே 1.5 நாள் ஆயிடுச்சு. அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவேளை இப்படி இல்லை, அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் அமிச்ச அப்புறம் இப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறது. அப்ப ஆடியன்ஸுக்கு அது எப்போ போய் ரீச் ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும், மத்தவங்க எல்லாம் ஒரே நாள்ல நீங்க சொன்ன மாதிரி சில ஐடி விங்ஸ் எல்லாம் டைரக்டா இறங்கி பண்ணது ஒரு பொலிட்டிக்கல் பிளே அதுல பண்ணதுனாலதான். பட் ஐ டோன்ட் ரிக்ரெட் ஹிம் கோயிங் டுமாரோ. ஒன்லி நான் அவர் வெளியில போறதோட இன்னும் நான் என்ன பாக்குறேன்னா, இனிமே தேர் இஸ் நோ இந்த ரிமார்க்ஸ் காஸ்டிஸ்ட் ரிமார்க்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காம, இனிமே கானா வினோத் என்ன பண்ணுவாரு, இஸ் he ஸ்டில் மார்க்கிங் அதர்ஸ், என்ன மார்க் பண்றாங்க, இல்ல உண்மையா மார்க் பண்றாங்களா, இல்ல உண்மையா இன்ட்ரெஸ்டிங்கான என்ஜாயபிள் கேம் விளையாடுறாரா என்னன்றது ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ அப்படி இல்லைன்ற போது அதே மாதிரி நாளைக்கு ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங். நெவர்த்லெஸ் இஸ் பீன் எலிமினேட்டட், தர்பீஸ் எலிமினேட்டட், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் கானா வினோத் ஹேஸ் டு பி கொஸ்டின்ட். எதுவுமே இல்லைனாலும் ஃபார் இஸ் பிஹேவியர் அகைன்ஸ்ட் வியனா வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்ணப்படணும்.
அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதை நம்மளும் நாளைக்கு ஷோ பார்த்துட்டு அதை கண்டிப்பா ரைஸ் பண்ணி எப்படி இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி சாரை வந்து எல்லாரும் டேக் பண்ணி இது பண்ணமோ அந்த மாதிரி கண்டிப்பாக அவரோட இதுவும் இதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணப்படும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஒரு இன்னொரு த்ரெட்டுங்கிறது அங்க இல்ல, இன்னொரு ஒரு ஒரு பின்பம் வந்து அங்க இல்ல கை காட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒரு வகையில ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஹரிஷ் ப்ரோ, ஐ எம் கம்ப்ளீட்லி வித் யூ. நீங்கள் சொன்ன மாதிரி ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஏன்னா இவ்வளோ நாள் கானா வினோத் பண்ண தப்பெல்லாம் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணாங்கன்னா, இவரை விடவா இவரை விடவா இவர் இப்படி இருக்கும்போது அவரை பண்ணுறதுல தப்பே இல்லை, இவர்னால தான் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இனிமே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். அட் த சேம் டைம் கானா வினோத் வந்து இன்னும் எவ்வளோ மோசமான கேம் ப்ளே பண்ணுவார், அதுவும் வியன்னாவை ஃபுல் டார்கெட் பண்ணுவார். அப்போ இருக்கு கானா வினோத்க்கு. இல்ல அதே மாதிரி ஹானஸ்டா ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த பிஆர் இந்த விஷயம் எல்லாம் சொல்ற போது எனக்கு 0% உடன்பாடு. நான் உண்மையா ஹானஸ்டா சொல்றேன். நான் கானா வினோத் நிறைய இடத்துல டிஃபெண்டும் பண்ணியிருக்கேன். அவர் மேல பெருசான அக்யூசிஷன்ஸ் வச்சது இல்ல. பட் டீப் டவுன் நான் ஒரு கடைசி வீக்ல பார்த்த சில விஷயங்கள் வந்து இட் இஸ் நாட் ஆர்கானிக் ஆர் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் இட்ஸ் ஓன்ன்றத நான் ரொம்ப விட்னஸ் பண்ணேன். அது ஜஸ்ட் நான் ஒரு வார்த்தையா மட்டும் சொல்ல, நான் ஒருத்தர் 2 பேர் போட்ட ட்வீட்ஸ்னாலயோ இல்ல ஒருத்தவங்க புஷ் பண்ணதுனாலயோ நிறைய விஷயத்த கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்றேன். தேர் இஸ் ரொம்ப விசிபிளா ஆப்வியஸா தெரியுது. டசன்ட் மேட்டர், டசன்ட் மீன் லைக் தர்பீஸ் இஸ் குட். பட் அது இந்த இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு அதை அப்படியே பிளைண்ட் ஐயா வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை இவரு அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் சி, நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி ஹரிஷ் ப்ரோ. அது இன்னொரு சைடு வந்து பெரிய மேனிப்புலேஷன். நீங்க ஷோவை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைவ் பார்க்குறவங்க 1 hour பார்க்குறவங்கலாம் ஒரு முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒன்று வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய ஈகோவை வந்து பர்சனலாக ஹர்ட் பண்ணுது. அது நாங்கெல்லாம் முட்டாள் இல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்காது ஆக்சுவலா. ரசிகன் இப்பதான் லைவ் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு, பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தெரியும். கைஸ், நானும் just ஒரு குவிக் ஆட் ஆன் பண்றேன். Actually, I've just been frequenting a couple of spaces, Vignesh, Sam Rasigan, and Abido, and I don't want to mention name just because of number space ethics buddy. So we called a lot about not just watermelon star panna atrocities mattum illama, we asked for Paruoda and the vindication also. Again, Sam sonna madri, not what happened in the game, post game discussion, post game, and the people or the insensitive remarks and utter one mum towards Parvati. Other than நிறைய நம்ம எல்லாருமே tag பண்ணோம். I saw like countless messages, tagging Vijay Sethupathi sir. So adukosram வந்து he dedicated literally I think about 40 minutes. And while அவங்கள ரோஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, முன்னாடியே சொன்னேன். பட் அந்த போஸ்ட், அந்த கேமோட போஸ்ட் கேம் ஷோ, அந்த ஃபர்ஸ்ட் குறும்படம் அதுவும் நல்ல லென்த்தியா போட்டும் போது ஆக்சுவலி எபிசோட்ல பார்க்கறத விட இப்போ பார்க்கும்போது இட் வாஸ் pretty nasty to see all those people's reaction, jumping and shouting for joy and all that. So இந்த மாதிரி விஜய் சார் வந்து கேம் ஷோ கிரியேட்டர்ஸ் and television channel எல்லாம் tag பண்ணி போட்டதோடு I'm sure they really realized the importance of this. And அதை வந்து with minute nuances வச்சு ஒருத்தையும் கேட்டது வந்து honestly kudos to people like you guys who watch it intently, and Big Boss or the show or the integrity watch பண்றவங்கள மாதிரியான people, and those who take the time to tweet about it. Big shout out to people like all of you. And நான் சின்னதா என்னையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அவ்வளோ ட்வீட்ஸ் போட மாட்டேன், but I will repost and reshare. So I think I'm
really beginning to enjoy it. So I would just want to give a big shout out. Just tappa, I mean, what do you say is, just for the heck of it, or a social agenda mattu vechikama, but other issues you call out pandradhukku romba thanks. Sorry if I took too much time. Thank you very much. I'm just going to give a clap. Kuduklama, Vignesh. கொடுங்க. தேங்க்யூ. Thank you, Anjali. Thank you. மாத் ப்ரோ ஏதாவது ஸ்கூப் கொடுங்க நாளைக்கு சண்டே. வாட்டர்மெலன் ஸ்கூப்பே கொடுத்துட்டாங்களே. அதை தாண்டி வேற ஏதாவது இவங்க கொடுத்துட்டே இருக்கணும் விக்னேஷ். கண்டிப்பா இல்ல ப்ரோ வாட்டர்மெலன் எவிக்ஷன் ஓகே, பட் ஏதாவது நடந்திருக்கான்றது இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். பிபி ஃபேன்கள் உங்க முன்னாடி தகீரா அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசிட்டா. கேக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தகீரா பேசணும்னு நீங்க பேசுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட் நிறைய பலதரப்பட்டவங்களை வந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்றது எல்லாரும் பேசுறதுல இருந்தும் நிறைய இதுங்களை எல்லாத்துலயுமே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு விஜேஎஸ் வந்து முன்னெல்லாம் ப்ராப்பரா ஷோ நாலேஜ் இல்லாம நிறைய போன சீசன்ல எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். இந்த தடவை எல்லாத்தையுமே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாரையும் வச்சு வெளுத்தாரு. அது உண்மையாலுமே ரொம்ப பிளாஸ்டிங்கா நல்லா இருந்தது அப்படின்றது எல்லா பலதரப்பட்டவங்களை ஃபாலோ பண்றவங்க, ஃபேன்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும் அப்படின்றது இன்னைக்கு வந்து சந்தேகமே இல்லை. பெஸ்ட் எபிசோட். பிளஸ் அதை விட ஒரு போனஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நாளைக்கு எவிக்ட் ஆகிறவரை தான். உண்மையாலுமே அவரெல்லாம் ஏன் இந்த சீசனுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்ற அளவுக்கான ஒரு நபர் அவரு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பத்தி பேசுறது, தற்பெருமை டு த கோர் வந்து பேசுறது, நிறைய ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணா செஞ்சு ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் ஷோக்குள்ள வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தவர். அவர்லாம் இந்த ஷோக்கே வந்து தகுதி கிடையாது. அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்படி வந்து மனிதர்கள்ல தரம் பார்த்து பேசுறவங்களை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறதுல கண்டிப்பா எந்த வகையிலும் தப்பே கிடையாது. அப்படி இருக்கிறவங்கள உள்ள விட்டுருக்காங்க. 24 மணி நேரமும் அவர் உட்காந்து ரீல்ஸ் பண்றதை எல்லா இதுலயும் காமிக்கிறாங்க. இப்படி பண்றத காமிச்சுட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துட்டே இருந்தது. ஆனா அவரோட உண்மையான இதை இன்னுமே வந்து இப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணாலும் என்ன திட்டினாலும் எவ்வளவுதான் சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா கூட அதுல ஊறி போன அழுக்க அவங்க மனசுல இருக்கு. அவங்க மாறவே மாட்டாங்க, இப்படியேதான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் பெரிய அளவு வெளிச்சம் போட்டு காமிச்சு எந்த கேமராலாம் அவரை படம் பிடிச்சுக்கிட்டே இருந்ததோ, அவரை ரீல்ஸ் பண்றதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்ததோ, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கமருதீனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அவர் இன்னைக்கு கேட்டாரு பார்வதிக்குன்னு. ஏன்னா பார்வதியோட அலையன்ஸ்ல அவர் இருந்தாரு, அன்னைக்கு கேட்டாரு. சப்போஸ் இல்லாம இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் அப்போஸ் பண்ற குரூப்ல தான் இருந்திருப்பாரு. அதனால பாருக்கு சப்போர்ட் பண்ணதுல இந்த இடத்துல வந்து கமருதீனுக்கு பண்ற சப்போர்ட்லாம் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி புரிஞ்சிருச்சு. யார் தப்பு பண்ணாலுமே நீங்க வந்து அடிக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுல நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்லயே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆனாலுமே உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க வந்து ரொம்ப தெளிவா அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் நீங்க உங்களுடைய இதுல இவங்க இது பண்ணாங்க, அது தப்புதான், இவங்க அதனால இவங்களும் இது பண்ணாங்க, அதுவும் தப்புதான் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நியூட்ரலா இருக்கீங்க. அது ரொம்ப பெர்ஃபெக்ட்.
பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரசிகன் ப்ரோ, சாமுவல் ப்ரோ வந்து நெறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க 2 பேருமே கரெக்ட்டா பேசுறீங்க. அப்புறம் இப்ப வந்து செய்யோன் ப்ரோ பேசினாரு. அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அவர் பேசுனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எல்லாரையுமே அடிச்சாரு. அங்க விஜய் சேதுபதி சார் அடிச்ச மாரி இங்கேயும் எல்லாரையும் அடிச்சாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலா பிரதீப் சீசன்ல தான் நான் ட்விட்டரே வர ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு அப்ப அந்த அளவுக்கு இது நாலேஜ் எல்லாம் எனக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறமா போன சீசன்ல வந்து விக்கி ஓகே. விக்கி அதுக்கு நவீன் வந்தாரா? சாரி நவீன் நவீன் இருந்தாரு. பேசுங்க. நவீன் பேசுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா திவாகர் போனது நல்லதுதான். ஆனா யார் நல்லதுன்னா அடுத்து இந்த வினோத்தோட ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா திவாகர் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தை விட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினோத் நிறைய விஷயம் பண்ணாரு. பட் அது என்னன்னா முன்னாடி திவாகர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு அவர் அப்படியே அந்த அன்பு கேங்ல போய் இது பண்ணிட்டு அவர் எல்லா வேலையும் பண்ணாரு. வினோத்துக்கு அவ்வளவு ஒரு பேட் ஃபேஸ் இருக்கு. கண்டிப்பா யாரு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் அடிச்சாங்களோ அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கண்டிப்பா அது கூடிய 2 அவர் ஒரு வீக்ஸ்ல வினோத்தோட ஃபேஸ் அப்படியே வரும். வரும். அது அவர் ஒரு ஊர்கா மாதிரி தான் தொட்டுக்கிட்டாங்க. ஒரு ஒரு அஜெண்டால கண்டிப்பா மாறும். ஏன்னா பாரு திவாகர் எவ்வளவுக்கு எவ்வளவு டேஞ்சரோ அதை விட மோசமான ஆளுதான் வினோத். ஆனா வினோத் வந்து சேஃபா தான் திவாகரை மூவ் பண்ணி இத்தனை நாள் ஓட்டிட்டாரு. ஆனா இனி வரும் வாரங்கள்ல அவரோட ஃபேஸ் அப்படியே வெளியே வரும். ஓகே ப்ரோ. ப்ரோ டுமாரோ ஹேப்பனிங்ஸ் ஏதாவது தெரியுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இது நல்லா இருக்கு. இன்னைக்கு ஷோ வந்து அன்எக்ஸ்பெக்டடா நம்ம பார்த்த போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பார்ப்போம். வெயிட் பண்ணி. ஓகே ஓகே. பட் ஐ கான்ட் வெயிட். விக்கி விக்கி 125 பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க லிசனருக்கு மூவ் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் லிசன். ஓகே ப்ரோ. ஓகே. சொல்லுங்க தருண். சொல்லுங்க தருண். ப்ரோ இவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆக்சுவலா இவங்க ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, இப்போ நவீன்குமார்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளு கானா வினோத் தான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவரை ஓப்பனா சொல்ல போனா அவர் பயங்கர டேஞ்சரான. நெக்ஸ்ட் வீக்ல வந்து அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு திருப்பி நான் சொல்றது தப்பா தான் தோணுது. ஏன்னா அவரு உள்ள பயங்கரமான வேலைலாம் பண்ணியிருக்காரு. ஆனா அது எதுவுமே வரவே இல்லை. ஆக்சுவலா அது எல்லாமே வந்து 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை. அது எதுவுமே அதெல்லாம் காட்டியிருந்தாங்கன்னா அவர் கன்ஃபார்மா அவர் தான் முதல்ல வெளியே போயிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு முன்னாடி அது யாருமே காட்டல. அதனாலதான் அவர் உள்ள சேஃபா இருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் வேலை நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா ஒரு பெரிய சப்போர்ட் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட இன்னைக்கு ஸ்கூப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஓப்பனா சொல்ல போனா நாளைக்கு கூட வினோத் எதுவுமே பேசாத மாதிரி தான், அவரை புகழ்ந்து தள்ளின மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பார்த்தேன். அதுல ஏதோ கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க, அவர் பண்ணதெல்லாம் ஃபன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அவர் செண்பகமே பாட்டு பாடி திவாகர் கிட்ட போய் கையை வச்சு ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மார்க்கிங், எவ்வளவு இது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரூடா வினோத் வந்திருக்காரு. ஆனா வினோத் அவரு நாளைக்கு எதுவுமே கேட்கலன்னா அது பயங்கரமான எஃப்ஜே எல்லாம் போட்டு இன்னைக்கு செம்மடி அடிச்சிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு வினோத்தையும் ஒரு அடி அடிச்சிட்டாருன்னா திவாகர் ஹெல்மெட் ஆட வேண்டிய ஆளு தான். இல்ல நான் குறையே சொல்லவே மாட்டேன். அதை விட டேஞ்சரஸான ஆளு. சொல்ல போனா பயங்கரமான ஒரு இதுவான ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு வினோத். சீக்கிரமா எக்ஸ்க்ளோஸ் ஆவாரு. ஒரு பெரிய பிஆர் வேலை போயிட்டு இருக்கு. அது நடக்கும், கன்ஃபார்மா எக்ஸ்க்ளோஸ் ஆகும். அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஓகே. ஜானரியா யாரு? அதுக்கப்புறம் புக் ஓகேவா? ஜானரி பேசுவோம்.
இல்ல எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான். என்னன்னா, இப்ப அஸ் எ நம்ம வெளியில இருக்கும்போது நமக்கே தெரியுது. உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். இந்த மாரி குரூப்பிசம் போகுதுன்னு. அப்ப கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் யாருமே வந்து எஸ் இட் வாசன்ட் ஃபேர். அவங்க வந்து அவங்களுடைய சார்ந்த பீப்புளுக்குலாம் வந்து ரொம்ப ஃபேவராவும், மத்தவங்களுக்குலாம் வந்து ஃபேவரிசம் இல்லாத மாரியே இருக்குன்னு ஒய் கான்ட் தே எக்ஸ்போஸ் இட் போல்ட்லி. இப்ப வியானாவா இருக்கட்டும், இல்ல வினோதா இருக்கட்டும், இல்ல கமருதீனா இருக்கட்டும், இல்ல அரோராவா இருக்கட்டும், ஏன் அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. அவங்க வந்து சேர்க்கவே மாட்றாங்க மத்தவங்கலாம். ஈவன் விக்ரம் கூட ஃபுல்லா அந்த சைடு இல்லனாலுமே அவர் ஒரு சேஃப் கேம் ஆடுறாரு. ஏன்னா தேவைப்படும் அவங்கலாம் ஓட்ல, நாமினேஷன்ல இவங்க பெரிய பெரிய ஒரு குரூப்பா இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் இல்லங்க விக்ரம் இந்த வந்து சபரிக்கு ஃபேவரிசம் பண்றாரு. அது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அதனாலதான் கேப்டன்சி அந்த டாஸ்க் நடக்கும்போதும் பாருவ வந்து இது பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு எந்திரிச்சு கேட்கும்போது கூட அவ குழப்பத்துல இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்லாம் சொல்லும்போதே அந்த ஃபேவரிசம் தெரியுது. பட் இப்ப கமருதீனுக்குலாவே நல்லாவே தெரியும். இந்த மாரி கேங் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஏன்னா, அவர் தனியாலாம் பேசும்போது கூட ஹிம்செல்ஃப் செட் எஸ் தேர் இஸ் அ கேங். அவங்க வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கே வந்து அது வந்து இல்லங்க கேப்டன்சில வந்து அவர் வந்து ஃபே ஃபேவர் அவங்களுக்கு தகுந்த ஆசாமிக்குலாம் பயங்கர ஃபேவர் பார்த்து காமிச்ச மாரி இருக்கு. மத்தவங்களுக்குலாம் வந்து ஃபேவரிசம் காமிக்கல. அவங்களுக்குலாம் வந்து இப்ப தூங்கினாலோ, இல்ல சில விஷயங்கள் இப்ப இந்த மாரி வேலையெல்லாம் குடுக்கும்போது கூட அவங்களுக்கு தேவையான ஆட்கள இந்த பக்கம் கிச்சன்ல போட்டுக்கிட்டு, புடிக்காத ஆட்கள அந்த பக்கம் டாய்லெட் கிளீனிங் அந்த மாரி ஏன் யாருமே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னைக்கு டோட்டலா முடிச்சு விட்டுருக்காரு அந்த அன்பு கேங்க. அதே மாரி இன்னொரு சைடுமே ஒரு கேங் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதையுமே கேட்கணும். அது தெரிய எஸ். அந்த அந்த பிளானிங்லாம் வந்து 1 ஹவர்ல வந்துச்சான்னு தெரியல. நான் 1 ஹவர்ல பார்க்கல. இல்ல வரல சாம் வரல. வரல. ஓகே. மேபி அது திரும்பி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதையும் கேட்பாரு கண்டிப்பா. இல்ல ஆக்சுவலி நாளைக்கு உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி தான் கானா வினோத் அவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி திவாகரையும் கேட்கணும், கானா வினோத்தையும் கேட்கணும். அண்ட் ஏன்னா 2 பேருமே பண்றது தப்பு. அண்ட் அவங்க 2 பேரையும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாதான் அட்லீஸ்ட் கோயிங் ஃபர்தர் கானா வினோத் வில் நாட் டூ தோஸ் மிஸ்டேக்ஸ் ஒன்ஸ் அகேன். ஏன்னா இப்ப வந்து அந்த வியானாலாம் வந்து சொல்லும்போது அம்மா நீ தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுமா, நீ பேசவே தேவையில்லம்மான்னு சொல்றதெல்லாம் வந்து பயங்கர மாக்கிங். அண்ட் தட்ஸ் நாட் அட் ஆல் ரைட். ஆனாலும் அந்த பொண்ணு நின்னு நீ என்ன சொல்றது நான் பேசுவேன் அப்படின்னு நின்னு பேசுது பாத்தீங்களா? அந்த ஸ்டாண்ட் அந்த பொண்ணு எல்லாருக்குமே எடுத்துச்சுன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஸ்டாண்ட் எடுக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. ஏய் தாத்தா வந்தாரு தூக்கி போட்டுச்சு. காட்டலையே தாத்தா. எடுத்துருச்சு. வந்துட்டாரு. ஓகே. வெல்கம் தாத்தா. ஓகே. வெல்கம் தாத்தா. தேங்க் யூ தாத்தா எபிசோட் எப்படி இருந்துச்சு தாத்தா? சூப்பரா இருந்துச்சு. ஓகே தாத்தா. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வணக்கம் சார். சுரே சார் வணக்கம். வணக்கம் சயோன், இமாத் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தாத்தா வாங்க. வணக்கம். புக்வாம் பேசுங்க புக்வாம். தேங்க்ஸ் கைஸ், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. லைக் எல்லா பக்கமும் சுத்தி வந்து என்னென்ன ஐடியாஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சிட்டான்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க இந்த சைட்ல யோசிச்சுட்டு இருந்தா இவங்க பார்வதி சைடு அடிச்சிட்டாரு, அந்த சைட்ல அடிச்சிட்டாரு. எல்லாமே பக்கா ரொம்ப பர்சனலா இருந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவருக்கு ரொம்ப கோவம் வந்து ரொம்ப இந்த டைம் வந்து விடக்கூடாதுன்ற பர்சனலா அதை ஒரு நிறைய விஷயம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த விக்ரம் தன்னையை சேர்த்து வச்சு அவங்க பேசியிருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிட்டாரு விக்கல்ஸ் கிட்ட. இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது எனக்கு அவருக்கு கள்ள தொடர்புலாம் இல்லைங்க எந்த விஷயத்துலையும் சொல்லி என்னையவே அக்யூஸ் பண்றீங்களா, டேரக்டா அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து எங்கனையே பண்றீங்களான்னு சொல்லி அந்த மேட்டர் அடிச்சதாகட்டும், மற்ற விஷயத்துல பேசுறதாகட்டும், திவாகர் கிட்ட ஆக்சுவலா பேசுறதுக்கே அவருக்கு சங்கடமா இருக்கு, கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப
அந்த இடத்துல வச்சிருக்காரு எங்களை. உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலைங்கன்ற மாதிரி ஒரு எவிக்ஷன் ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால இது வந்து லிட்டரலி இது எமோஷனலான எடுத்த டிசிஷன் தான். இது வந்து திவாகர் அனுப்புறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க ஆக்டிவிட்டீஸ்ல திவாகரை ட்ரீட் பண்ற விதத்துல எனக்கு நல்லாவே தெரியுது. இது ஹேவ் டு கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதுதான் மெயினாக நான் பேசவே வந்தேன். இமாத் ப்ரோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்னாங்க, இருக்காங்களான்னு தெரியல இதுல. ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இந்த ஆள் பேருக்கு கிட்டத்தட்ட தான் வெளியே வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அது எக்ஸாக்டா நடந்துருச்சுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. வச்சு பார்த்தா நாளைக்கு அதுக்கான சிம்டம்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதான் கைஸ். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. காமராஜ் பேசுங்க. காமராஜ். கமல்ராஜ். சாரி. இந்த குறியீடை பத்தி பேசியிருந்தாங்களா ப்ரோ? அது எபிசோட்லயும் அது ஜூம் பண்ணி காட்டல. நீ விஜய் சேதுபதி கட்டணம் கட்டி காட்டினார்ல. ஆமா ஆமா. அது வந்து லைவ்லயும் ஜூம் பண்ணி காட்டல. ஏதோ குறியீடுன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஓகே நம்ம கேக்குறோம். ஆனா வியூ லைவ்ல நான் கிளியரா பார்த்தேன். அது ஒண்ணுமே இல்லைங்க. இதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. 2 இது பிளாட்டா இருந்து ஒரு இது வச்சிருந்தாங்க. அது பார்வதி கண்ணு என்ன கண்ணுன்னே தெரியல. கண்ணு லெகின் வேற கூப்பிட்டுருக்காங்க. அத ஓகே எனக்கு அது என்னன்னா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கிளியரா காமிச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல நமக்கு கிளியரா. ஃபோக்கஸ் அவ்வளவுதாங்க. நீங்க அவர் வச்சது மட்டும்தான். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். ஒரு 3 பிரிக்கு தான். 3 பிரிக்கு தான். 2 பிக்க படுக்க போட்டு ஒரு பிக்கு நடுவுல சென்டரா வச்சிருந்தேன். அப்பவே நினைச்சேன் இந்த விஷயத்தெல்லாம் சபைக்கு கொண்டு வரும்போதே நினைச்சேன் இது பெரிய இஷ்யூ ஆகும்ட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு மைண்டே எனக்கு. அந்த அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் முடிச்சிருந்தாக்கா அது சால்வ் ஆயிருக்கும். இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. சாட்டர்டே சண்டே எபிசோடுக்குள்ள வந்திருக்காது. 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வச்சிருந்தாலுமே அந்த இடத்துல நின்று கத்தும் போது அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு இல்ல. அது என்னமோ குறியீடு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லைவ் பார்க்காதவங்களுக்கு நாட் ஷுவர். அந்த டாஸ்க் நடக்கும்போது தான் கத்துனாங்க. அந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா 1 ஹவர்ல டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஒருவேளை நானே கூட என்ன பண்ணி நினைச்சிட்டேன்னா கையில ஒருவேளை அந்த மாதிரி காமிச்சாங்களோ, மிடில் நானும் அதேதான் எனக்கு யோசனையா இருந்தது. அது பிரிக்ஸ் கடைசியில கேவலம். என்னன்னா பார்வதி இருக்கிற வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கூட்டு போய் நான் பேசணும் சொன்ன மாதிரி தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி பேசிட கூடாது விஷயத்த. பொண்ணு அக்யூஸ் பண்ற விஷயம் என்னதான் பார்வதி பிடிச்சாலுமே தப்புதான். தனியாவே பேசியிருந்தாலும் தப்புதான். அது முதல்ல அந்த பார்த்த பார்வையே தப்புதான்றதுதான் நான் சொல்றேன். அது உண்மைதான். அதுதான் ப்ரோ எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் கொஸ்டினாவே இருக்கு. கிளாரிட்டி கொடுத்து இன்னைக்கு உடச்சு விட்டுட்டாங்க. இனிமேட்டு இந்த வீக்ல இருந்து நம்ம என்ன ஒண்ணு பார்வதி போன்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. நேம் அக்யூஸ் பண்றது, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, ஒருத்தவங்களை டவுன் பண்றது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இனிமே வர டேஸ்ல எப்படி சஸ்டெயின் ஆகும்னு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் வாட்டர் இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை ப்ரோ. இந்த பக்கம் எப்படி கானா வினோத்தை ஒரு ஊருகாவோ அந்த மாதிரி வாட்டர்மெலன் ஒரு ஊருகா, அவ்வளவுதான் தொட்டுக்கிட்டாங்க. இனிமே அந்த நியூ கேங் கூட தான் பழகுவாங்க போல. அதுவும் மோசமான கேங்க போல. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஃபயரா இருந்தது. அடுத்த வாரம் கும்பல் சேர்த்துக்கிட்டு ஏதோ பிளே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை இந்த வீக் அவங்க பெருசா பண்ணது. ஃபர்ஸ்ட் டே